மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் 1,20,000 கனஅடி தண்ணீர் காவிரி கரையில் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர குடியிருப்புகள் நீரில் மூழ்கியுள்ளன. வருவாய்த்துறை, நகராட்சி மற்றும் தீயணைப்புத் துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியன். தற்போது மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு என்னவாக இருக்கு? கரையோர மக்களின் பாதுகாப்புக்காக என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி கரையோரம் அமைந்த ஒரு பெரிய நகர பகுதியாகும். குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு ஆண்டுதோறும் காவிரியில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். அதேபோல் கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு காலிமனை விடம் வழங்கப்படும் என உறுதியளித்ததில் இந்த ஆண்டு தமிழக அரசு 45 குடும்பத்தினருக்கு காலிமனை இடம் வழங்கி உள்ளனர். இருப்பினும் அவர்கள் தங்களுக்கு வீடுகள் கட்டி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்து தொடர்ந்து காவிரி கரையோர பகுதியில் வசித்து வரும் சூழ்நிலையில் தற்பொழுது காவிரி பகுதியில் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,10,500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் குமாரபாளையம் நகர காவிரி கரையோர பகுதிகளில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னரே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் குமாரபாளையம் நகராட்சி, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்து அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைத்துள்ளனர். சுமார் 75 குடும்பங்கள் தற்பொழுது புத்தர் தெரு உயர்நிலைப் பள்ளியிலும் நகராட்சி கலைமகள் வீதி நகராட்சி திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்கள் தங்கள் தொழிலுக்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்படுவதாகவும் தங்கள் குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாமல், பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் குறைகளை கூறி வருகின்றனர். இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்கா மூர்த்தி அவர்கள் நேற்று இரவு திடீரென ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் தங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கின்றதா என்று ஆய்வு செய்ததுடன் தற்பொழுது தமிழக அரசால் காலிமனை இடம் பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் உடனடியாக கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் வீடுகள் கட்டி தர உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். தற்பொழுது சுமார் 45 வீடுகளில் நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.